Hello guys, welcome back to Tech with Jana channel. வெளில என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட Instagram அக்கவுண்ட் பயோல எப்படி நம்மளோட லொகேஷனை ஆட் பண்றது. ஸோ சப்போஸ் நம்மளே ஏதோ ஒரு ஷாப் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு இன்ஸ்டாகிராமில் அந்த ஷாப்புக்கு ஒரு பேஜ் வச்சிருக்கோம்னா நம்மளோட ஷாப்போட லொக்கேஷன் கஸ்டமருக்கு தெரிஞ்சாதான் பார்த்தீங்கன்னா வர முடியும். ஸோ அந்த ஒரு லொக்கேஷனை நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட பயோலேயே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொன்னேன், நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் எப்படி லொக்கேஷனை ஆட் பண்ணுறது. ஸோ இதான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு நீங்கள் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்னு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சப்ஸ்கிரைப் கமெண்ட்டாக போடுங்க, தெரிஞ்சுக்கலாம்ல. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட பயோவில் லொக்கேஷனை ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ என்னோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் மாதிரியே பார்த்தீங்கன்னா நான் பர்சனல் அக்கௌண்ட்டாக பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பார்த்தீங்கன்னா புரியும் அப்படின்றதுனால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்டை நான் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக சேஞ்ச் பண்ண போகிறேன். அதையும் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறேன் அப்படின்றதையும் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 3 லைன் இருக்குல்ல, ஸோ டாப் கார்னர் ரைட் டாப் கார்னரில் அந்த 3 லைனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா செட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் வருதுல, ஃபஸ்ட்லேயே இருக்கும் பாருங்கள். அந்த செட்டிங்ஸை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி உள்ளே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனால் அக்கௌண்ட்ஸ்னு இருக்குது. ஸோ அக்கௌண்ட்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன். ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கா, லாஸ்ட்டில் ப்ளூ கலர் இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். ஸோ அந்த ப்ளூ கலரில் இருக்க ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டு ஸோ கண்டினியூ கொடுத்தாச்சு. அந்த இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்தாச்சு. நம்ம இந்த இடத்துல டிஸ்கிரைபிவ்னா நம்ம என்னவா நம்ம வந்திருக்கோம், நம்ம ஒரு பிளாகரா, மியூசிக்கனா, ஆர்டிஸ்டா அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணா செலக்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ பட்டு முடிக்கணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் நமக்கு மெயினான விஷயம் கிடையாது. நமக்கு தேவை லொக்கேஷன் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ நான் சும்மா எதனாச்சும் ஒரு டிஜிட்டல் கிரியேட்டராக சும்மா கிளிக் பண்ணிட்டு டிஸ்பிளே கொடுக்காம கூட பார்த்தீங்கன்னா போயிட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே லோட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஆர் யூ கிரியேட்டர் அப்படின்ற மாதிரி மொத்தம் 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது, கிரியேட்டர் பிஸ்னஸ்னு இருக்குது. இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கொடுக்கணும். ஸோ இது கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தா நம்ம அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக சேஞ்ச் ஆகும். பிஸ்னஸில் வச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ நீங்களுமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் செட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த உங்கள் டீட்டெயில்ஸ்லாமே வரும், நான் பிளர் பண்ணிவிடுவேன் உங்களுக்கு. ஸோ உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுங்க, இல்லை டோன்ட் யூஸ் மை கான்டென்ட் இன்ஃபோ கூட பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு நான் டோன்ட் கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, ஸ்கிப் கொடுத்தாச்சு. நம்ம லாஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அக்கௌண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட், அதாவது இங்கே மேலே வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபை மாதிரி. ஸோ பிஸ்னஸ் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எடிட் ப்ரொஃபைல்னு இருக்கா. ஸோ இப்போ நம்ம பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக சேஞ்ச் பண்ணியாச்சு. பண்ணோடனே எடிட் ப்ரொஃபைல்குள்ளே போகிறேன். அதில் கான்டாக்ட் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ கிளிக் பண்ணால் உங்களுக்கும் சேம் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ நான் பண்ணுற மெத்தட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸோ இதில் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணாதான் ஆட் பண்ணிக்கலாம், இமெயில் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நமக்கு தேவை லொக்கேஷன் நம்ம பயோவில் வரணும். நம்ம ஒரு கடை வச்சுருக்கோன்னா அந்த லொக்கேஷனோட நம்ம அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பயோவில் வைக்கணும். ஸோ பிஸ்னஸ் அட்ரஸ் இருக்கா, உங்களோட அட்ரஸ் உங்களுக்கு பர்சனலாகவே தெரிஞ்சா, அதாவது உங்களோட கடை லொக்கேஷன் இதுதான் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் அதையுமே கூட பார்த்தீங்கன்னா போடலாம், ஒன்றும் பிரச்சனை. டைப் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா போடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சிட்டியை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை அப்படின்றத பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். ஓகே, சென்னை அப்படின்றத பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. சென்னை இந்தியா கொடுத்துட்டேன். இப்போ கிளிக் ஆகிடுச்சு. அந்த நெக்ஸ்ட்டு ஸோ இல்லை ப்ரோ, நான் பர்ஃபெக்டான லொக்கேஷனை எக்ஸாக்டாக போடணும்னா பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். கூகுள் மேப் ஓப்பன் பண்ணிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்டோர் வச்சிங்கன்னா கூகுள் மேப்பில் கண்டிப்பாக அது ஒரு லொக்கேஷன் இருக்கும், இல்லை உங்கள் வீட்டோட லொக்கேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக எக்ஸாக்டான லொக்கேஷன் மேப்லேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்கன்னா ஒய்எம்சின்னு ஒரு காலேஜ், அதாவது ஒரு எம்சிஏ ஒரு கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அந்த கிரவுண்டை பார்த்தீங்கன்னா எடுத்துக்க போகிறேன். ஸோ ஒய்எம்சி அப்படின்ற ஒரு கிரவுண்ட் எடுத்தாச்சு. இந்த இடத்துல எக்ஸாக்டாக இதோட அட்ரஸ் நான் காப்பி பண்ணணும்னா கீழே அப்படி நான் ஸ்க்ரோல் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்கள் லொக்கேஷன் அப்படின்றத லாங் ப்ரெஸ் பண்ணாலே காப்பி கிளிப் போர்டு வந்துருச்சு. அட்ரஸ் காப்பி பண்ணிட்டேன். ஸோ காப்பி பண்ணி இந்த இடத்துல அப்படியே பார்த்தீங்கன்னா அது பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் நம்ம போஸ்டல் கோட் இங்கே ஆல்ரெடி லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக இங்கே போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ டிக்கை பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே வெளில வராதிங்க, சேவ் ஆகாது. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வெளில வந்திருக்கேன். ஓகே, சார் நான் டிக் கொடுத்தனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் திருப்பியும் போய் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. இதில் நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா மறந்துருப்போம். டிஸ்பிளே கான்டாக்ட் இன்ஃபோ அப்படின்றத நமக்கு டிஸ்பிளேல வரணும் அப்படின்றதே ஆன் பண்ணணும். அது டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். அது ஆன் பண்ணனா உங்கள் பயோவில் அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காட்டும். நீங்கள் செட் பண்ணிட்டு நீங்கள் வெளில வந்தீங்கன்னா காட்டாது. இந்த ஒரு விஷயத்தை ஆன் பண்ணால் தான் காட்டும். ஸோ ஆன் பண்ணி டிக் சேவ் பண்ணுறேன் அதே மாதிரி. ஸோ அகைன் நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்களா என்னோட பயோவில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது லிங்க் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். செகண்டில் பாருங்கள் நம்மளோட ஒய்எம்சி அப்படின்ற லிங்க் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டான லொக்கேஷன் லிங்க் வந்துருச்சு. யாராச்சும் ஆடியன்ஸ் இதை கிளிக் பண்ணி பார்த்துப்பாங்க, எக்ஸாக்டாக உங்கள் லொக்கேஷனுக்கும் வந்துப்பாங்க. ஸோ இப்படி தாங்க இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் பயோவில் லொக்கேஷன் ஆட் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக எனக்கு காப்பி நம்புறேன். வீடியோ பிடிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாராச்சும் இதை போய் நம்ம வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நான் அவங்கள சந்திக்கிறேன். பை கைஸ்.